டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி தற்போது தனிப்படை போலீசாரால் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த கஸ்தூரியை கைது செய்த தனிப்படை போலீசார் தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கிலிருந்து தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் தனிப்படை போலீசாரால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி தனிப்படை போலீசாரால் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். தெலுங்கு பேசும் பெண்களை இழிவாக பேசியது தொடர்பாக நடிகை கஸ்தூரி மீது எழும்பூர் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை விசாரணைக்கு அழைத்து காவல்துறையினரால் அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருந்தும் அவருடைய தொலைபேசி எண்ணை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு பின்னர் அவர் தலைமறைவாக இருந்தார். அவர் தேடும் பணியில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று காலையே தனிப்படை காவல்துறையினர் ஆந்திரா மாநிலம் விரைந்திருந்தனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் விரைந்த தனிப்படை காவல்துறையினர் அவர் ஒரு தயாரிப்பாளருடைய உதவியாளர் வீட்டில் அவர் இருப்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் தற்பொழுது ஹைதராபாத்தில் உள்ள ஒரு இல்லத்தில் அவரை தற்போது பிடித்திருக்கின்றனர் என்பது தகவலானது வெளியாகி வருகிறது. குறிப்பாக அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.